ஹாய் गाइस, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நருட்டோ சீரிஸ்ல எத்தனையோ கிளான்ஸ் இருக்கு. அந்த கிளான்ஸ்க்கு நடுவுல பல வார் நடந்திருக்கு. ஆனா நாம எடுத்தவனே சொல்றது என்னன்னா உச்சிகா மற்றும் செஞ்சு கிளான் இந்த வார பத்தி தான் அதிகமா பேசுவோம். இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற உச்சிகா vs செஞ்சு கிளானோட ஃபைட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதையும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றதையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வளவலன்னு பேசாம மடமடன்னு வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹகரமோ ககுயாவை சீல் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வேர்ல்டு ஃபுல்லா சக்கராவை பரப்பிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அவருக்கு 2 பசங்க பிறப்பாங்க. ஒருத்தன் பேர் இந்திரா, இன்னொருத்தன் பேர் அசுரா. அசுராவை கம்பேர் பண்ணும்போது இந்திராவுக்கு நல்ல டேலண்ட்டும் அது மட்டும் இல்லாம அவன் ஜீனியஸா இருப்பான். அதுவும் எந்த அளவுக்குன்னா அவனே தனியா ஒரு ஜுட்சுவெல்லாம் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அப்படியே அந்த பக்கம் அசுராவை பார்த்தோம்னா அவருக்கு பெருசா டேலண்ட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம அவர் அந்த அளவுக்கு ஜீனியஸும் கிடையாது. ஆனா ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான் நம்ம அசுரா. என்னதான் இவங்க 2 பேருக்கும் வேற வேற பர்சனாலிட்டி இருந்தாலும் 2 பேருமே பாசமாவும் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் விட்டு கொடுக்காமலும் இருந்திருப்பாங்க. இப்படி அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது தான் கேம் சேஞ்சரான நம்ம பிளாக் ஜெட்ஸ் உள்ள வர்றான். உள்ள வந்து இந்திராவோட மனசா ஒட்டுமொத்தமா குழப்பி இருந்திருப்பான். ஸ்டார்டிங்ல இந்திராவும் ஜெட்ஸ் சொல்றதை கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டான். ஆனா போக போக நீ தான் ஸ்ட்ராங், உன்னை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி இருந்திருக்கும். இப்படி மைண்ட் வாஷ் பண்றதுனால நம்ம இந்திராவோட கேரக்டர் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹகரமோ அவரோட சக்சஸருக்காக ஒரு போட்டி வைப்பாரு. அது எந்த மாதிரியான போட்டின்னா நம்ம ஹகரமோ இந்திராவையும் அசுராவையும் 2 பேருமே வேற வேற வில்லேஜுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ் இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. நம்ம இந்திராவும் போய் பார்த்து இருந்திருப்பான். அவன் என்ன ப்ராப்ளம்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருந்திருப்பான். டிவைன் ட்ரீல இருந்து வர தண்ணியை குடிச்சு தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு டிசீஸ் வருதுன்றதையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஸோ அதை கண்டுபிடிச்சு தனியா ஒரு கிணறை வெட்டி கொடுத்துருப்பான். அப்படி அங்க இருக்கிற ப்ராப்ளமை டக்குன்னு சால்வ் பண்ணி முடிச்சுட்டு வில்லேஜுக்கு ஃபர்ஸ்டா வந்துருவாரு நம்ம இந்திரா. அடுத்தது நம்ம அசுராவும் போயிருந்திருப்பான். அவனும் அந்த வில்லேஜ்ல என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஆனா அவனால தனியா கிணற வெட்ட முடியல. ஸோ அதனால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம அசுரா அந்த வில்லேஜ்ல இருக்கிற பிரச்சனையை அந்த ஊர் மக்களோட சேர்ந்து தீத்திட்டு வீட்டுக்கு வந்துருவாப்புல. அதுக்கப்புறமா நம்ம அகரமா விசாரிக்கிறாரு. இந்திரா போன ஊர் எப்படி இருக்கு, அசுரா போன ஊர் எப்படி இருக்குன்னு விசாரிச்சிருந்திருப்பாரு. இப்ப நம்ம இந்திரா போன வில்லேஜ் வந்து அழியிற ஸ்டேஜ்ல இருக்கும். காரணம் தண்ணி வந்த உடனே சந்தோஷத்துல பயப்புல நான் தான் அந்த தண்ணிக்கு ஓனர்னு மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா நம்ம அசுரா போன வில்லேஜ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து தானே தண்ணியை படிச்சாங்க. அதனால எல்லாருக்குமே அந்த தண்ணியோட அருமையை பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இதை பார்த்து நம்ம ஹகரமாவும் அசுரா தான் அடுத்த சக்சஸர்னு அறிவிச்சிருவாரு. இது நம்ம இந்திராக்கு பிடிச்சிருந்திருக்காது. பிளாக் ஜெட்ஸும் இந்திரா கிட்ட ஒன்னு சொல்லி இருந்திருக்கும். என்னன்னா உனக்கு பிடிச்சவங்க உன் கண்ணு முன்னாடியே சாகும் போது அந்த எமோஷன் மூலியமா நீ ஸ்ட்ராங் ஆவ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கும். சோ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் கூட 2 பேர் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் கழுத்தையும் பச்சைக்கண்ணு திருவி போட்டு தள்ளி அவர் எம்எஸ் அவாக்கன் பண்ணி இருந்திருப்பாரு. அப்படி எம்எஸ் அவாக்கன் பண்ண கையோட அசுரா கிட்ட பேட்டிலுக்கு போயிருந்திருப்பாரு. ஆனா நம்ம அசுராக்கு ஹகரமா பவர்ஸ் கொடுத்திருந்திருப்பாரு. அதனால அங்க அசுரா தான் ஜெயித்திருந்திருப்பாரு. இப்ப இந்திரா அசுரா கிட்ட டிஃபீட் ஆயிருந்திருப்பான். டிஃபீட் ஆன கையோட அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆயிருந்திருப்பான். அதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம அகரமா கிட்ட சொல்லி இருந்திருப்பான். இதுக்காக நான் எத்தனை டைம் வந்து வேணுமான ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு அகரமா கிட்ட நம்ம அசுராவும் சொல்லி இருந்திருப்பாரு. அவன் எத்தனை டைம் ரீஇன்கார்னேட் ஆனாலும் சரி அவனை தடுக்க நான் அங்க இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாப்ல. இங்கதான் அந்த 2 பெரிய கிளான்ஸும் உருவாகுது. இந்திரா வழியில போனவங்க உச்சிகா கிளானாவும் நம்ம அசுரா வழியில வந்தவங்கள செஞ்சு கிளானாவும் மாறி இருப்பாங்க. இப்படி அண்ணன் தம்பிங்களா இருந்தவங்க 2 பேருமே வேற வேற கிளான் ஆரம்பிச்சு 2 பேருக்கும் வார் போனதுக்கு காரணமே ஒரே ஒருத்தன் தான். அதுதான் நம்ம பிளாக் ஜெட்ஸு. இவனை பத்தி ஒரு தனியா வீடியோ போடலாம். இப்படி இவங்க 2 பேருக்கும் சென்டர் ஸ்டார்ட் ஆன பேட்டில் பல ஜெனரேஷனுக்கு போயிருந்திருக்கும். கடைசியில நம்ம ஹஷிராமா மதரா காலத்துல தான் இது முடிஞ்சிருந்திருக்கும். மதராமும் ஹஷிராமாவும் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம டோபிராமா உச்சிகா கிளான லீஃப் வில்லேஜ் விட்டு தள்ளி வச்சிருந்திருப்பாரு. ஆனா நம்ம டான்ஸோ ஒட்டுமொத்தமா இட்டாச்சி வச்சு உச்சிகா கிளான சம்பவம் பண்ணியிருந்திருப்பான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை, see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.